ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு yet another vlog. இன்னைக்கு வீடியோ வந்து நீங்க தம்ப்நெயிலே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மைக்ரோ பிளேடிங் வந்து என்னோட வீட்லயே நான் பண்ணிக்க போறேன். அது வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த vlog. நான் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் பண்ணிவிட போறாங்க. மேபி இந்த மாதிரி மைக்ரோ பிளேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஐ தாட் அதை வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் இந்த vlog. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஆஃப் பிஎம்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைசென்ஸ்டு மைக்ரோ பிளேடிங் ஸ்கூல் இருக்கு. ஸோ அது வந்து பேசிக்கா இட்ஸ் பேஸ்ட் இன் ஆஸ்டின், டெக்சாஸ்ல. ஆனா வந்து அவங்க ஒரு ஸ்டேட்லயும் கிளாஸஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் இல்ல 2 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அந்த மாதிரி கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஸ்கூல் ஆஃப் பிஎம்யூலேருந்து இங்கே கலிஃபோர்னியாவில் வந்து ஸ்கூல் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணி ரெஜிஸ்டர்ட் லைசென்ஸ்டு சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க மைக்ரோபிளேட் பண்றதுக்காக. அவங்க இன்னும் வந்து வெளியெல்லாம் யாருக்குமே பண்ணதில்லை. அவங்களுக்கு கிளாஸ் ஆரம்பத்துல இருந்து பிராக்டிஸ்ல இருந்து எல்லாமே வந்து எனக்கு தான் வந்து பண்ணி விட்டுருக்காங்க. லைக் கிளாஸ்க்கு வந்து நம்ம மாடல் கூட்டிட்டு போவோம்ல, அந்த மாதிரி மாடலா போயிட்டு அந்த கிளாஸ்ல அவங்களோட கைடன்ஸ்ல எனக்கு பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை டாப் அப் மாதிரி எனக்கு மட்டும் கலர் ஃபில் பண்ணி விடுவாங்க. பிஎம்யூனா பெர்மனன்ட் மேக்கப்னு அர்த்தம். ஸோ இவங்க போன கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெர்மனன்ட் மேக்கப் ரிலேட்டட் கோர்சஸ் அதெல்லாமே வந்து எடுப்பாங்க. அது வந்து யாருக்கு என்ன இஷ்டமோ அந்த கோர்ஸ் படிக்கலாம். இவங்க போனது வந்து மைக்ரோ பிளேடிங் தான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மைக்ரோ பிளேடிங், லிப் ஃபில்லர்ஸ், போட்டாக்ஸ், இப்படி நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஸ்கின் பீல், அந்த மாதிரி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், அது எல்லாத்துக்குமே லைசன்ஸ்டு கோர்ஸ் மாதிரி நடத்துவாங்க. அதில் வந்து இவங்க கற்றுக்கிட்டது வந்து மைக்ரோ பிளேடிங் மட்டும்தான். ஸோ அதுதான் வந்து அவங்க இப்போ எனக்கு பண்ணிவிட போகிறது. ஸோ எப்படி பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் ப்ரொசீஜர், அதெல்லாம் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப் சப்போஸ் உங்கள் யாருக்கும் வந்து அந்த மாதிரி கிளாஸஸ் போகணும், கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராமில் செக் பண்ணுங்கள். ஸ்கூல் ஆஃப் பிஎம்யூ அப்படிங்கிற பேஜ். நான் அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். எவ்வளோ ஃபீஸு, கிளாஸஸ் வந்து எவ்ரி டைம் எப்போ எங்கே நடக்கும், எந்த ஸ்டேட்டில் நடக்கும், அந்த மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸ் இதில் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி யாரும் கற்றுக்கணுன்னா உங்களுக்கும் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைக்ரோ பிளேடிங் ஆர்டிஸ்ட் ரெடியா இருக்காரு. என்னப்பா, ரெடியா இருக்கியா? ஏதோ உங்க புண்ணியத்துல. புண்ணியத்துல. அப்புறம் படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் ஞாபகம் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ண தெரிஞ்சிடும். ஓ, பிராக்டிஸ். ஸோ இப்போ அதெல்லாம் என்ன என்ன பொருட்கள், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லு. இது நார்மல் பிளாக் மார்க்கர் பென்சில், இது ஐப்ரோ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும் இல்லையா? ஸோ பிளாக்கு, ஒயிட் பென்சிலும் யூஸ் பண்ணலாம் சிலர். சம்டைம்ஸ் வந்து இந்த சர்ஜிக்கல் மார்க்கர் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸி. ஏன்னா இதுலனா நம்ம வந்து த்ரெட் எடுக்கணும். த்ரெட் எடுத்து அப்புறம் அந்த சார்கோல் இருக்குல்ல அந்த பென்சிலில், அதை வச்சு ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு வைப் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம மார்க்கிங் பண்ணுவோம். அதுக்கு பதில் வந்து இது சிம்பிள் மார்க்கர், டேரெக்டாக பென் மாதிரியே மார்க் பண்ணிடலாம். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மார்க்கர் இங்க் இருக்குல்ல, அது ஸ்ப்ரெட் ஆகும் சம்டைம்ஸ் நம்ம இது பண்ணும்போது, மைக்ரோ பிளேடிங் பண்ணும்போது. இது வந்து கேலிப்பர் மார்க் பண்ணுறதுக்கு. இது எலக்ட்ரானிக் கேலிப்பர். இது ஸோ டிஜிட்டல். ஸோ இது வந்து உனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எக்ஸாக்ட்டா இல்ல, எவ்வளோ லென்த்ன்றது சொல்லுவோம். அதே லென்த்துக்கு இந்த சைடு ஐப்ரோக்கும் வைக்கலாம், விடுத்து வைக்கிறது அதுக்கெல்லாம். இது ஒரு விதமான மார்க்கர். நம்ம ஆர்வத்தில் வந்து எல்லா ஸ்டைல்லையும் வாங்கி வச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து அந்த த்ரெட்டை வந்து இப்படி கட்டிட்டு, இது பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இங்கே ஒரு வாட்டர் லெவல் இருக்கா? ஸோ உனக்கு ஹரிசான்டலாக இங்கே ஒரு வாட்டர் லெவல் இருக்கா? ஸோ உனக்கு ஐப்ரோஸ் ரெண்டும் வந்து ஹரிசான்டலாக இருக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கர், இந்த வாட்டர் மார்க்கு சென்டரில் வரமே வச்சுட்டு இந்த த்ரெட்டை வந்து அப்படி நெத்தியில் வச்சு இந்த ஐப்ரோக்கு மேலே அப்படி மார்க் பண்ணுறதுக்கு. பட் அந்த அளவுக்குலாம் நுணுக்கம் தேவையில்லை. கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆச்சுன்னா நம்ம சாதாரணமாகவே பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டு. பட் இது ஆரம்பத்தில் இதெல்லாம் வாங்கி வச்சேன். சரி, நம்ம ஒரு இன்ஜினியர் இல்லையா, இதை பார்த்து நான் ஆசையாகிச்சேன். இது வந்து உங்களுக்கே தெரியும், பிளேட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர் ரிமூவ் பண்ணணும், ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஸ்டிக் வந்து மார்க் பண்ணிவிட்டு எக்ஸஸ் அந்த மார்க்கர் இருக்கும் இல்லையா, அந்த சாக்கு, அதை தொடச்சி எடுக்கிறதுக்கு வரைஞ்சி எடுக்கலாம் அழகாக. அதே மாதிரி இது ஒரு இது மார்க்கருக்கு பதில் பார்டரை வந்து ப்ரஷ் மாட்டி, இந்த இங்கே ஒரு ப்ரஷ் இருக்கு இல்லையா,
இதில் இப்படி தொட்டுட்டு அழகாக அப்படி பார்டர் வச்சுருந்துடலாம், ஐப்ரோ பார்டர் வரைகிறதுக்கு. ஸோ இதையும் யூஸ் பண்ணலாம், இல்லை அந்த மார்க்கர் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது. ஒரு மெத்தட் மார்க்கிங்க்கு தான் இது. இந்த செட்டு ஃபுல்லாக மார்க்கிங்க்கு தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மார்க்கிங். ஆமாம். மார்க்கிங்னா என்ன அப்படின்னு தெரியலன்னா, இப்போ யாருக்காவது ப்ரோ இப்போ வந்து அன்ஈவனா இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈவன் பண்ணி அழகான ஒரு ஷேப்ல மார்க் பண்ணுவாங்க. அது அன்ஈவன் இல்லை, இன் ஜென்ரல் அதுதான் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் மார்க் பண்ணும். அது சிமெட்ரிக்கலாக, மோஸ்ட்லி சிமெட்ரிக்கலாக கொண்டு வர ட்ரை பண்ணும். பட் சில ஃபேஸ்க்கு வந்து சிமெட்ரிக்கலாக பண்ணாலும் சரியா இருக்காது. ஆனால் அவங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை பேலன்ஸ் பண்ணி 2 ஐப்ரோவையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு அது ஓகேவா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஆரம்பிக்கவே செய்வோம். அது வரைக்கும் அந்த மார்க்கிங் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கரெக்டாக மார்க் பண்ணிட்டோன்னு அந்த ஃபீலிங் வந்து பார்க்குறவங்க பண்ணிக்கிறவங்களுக்கும் அது வரணும். கண்ணாடி பார்த்தா கரெக்டாக இருக்க மாதிரி தெரியணும். இல்லைன்னா ரிஸ்க். ஏன்னா ஒன்ஸ் வரைஞ்சிட்டுனா 6 மாதம் 1 வருஷத்துக்கு ஏற்றி இறக்கிருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏன்னா அந்த மாதிரி மிஸ்டேக்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால மார்க்கிங்க்கு டைம் எடுத்து மார்க் பண்ணிட்டோம்னா இது அப்ளை பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. சோ எனக்கு வந்து இவங்க மார்க்கிங்க்கு மட்டுமே ஒரு லாஸ்ட் டைம்ல ஒரு 1.5 hour கிட்ட ஆச்சு. ஏன்னா அந்த ஷேப் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா திரும்ப எரேஸ் பண்ணிட்டு திரும்ப பண்ணுவோம். ஏன்னா எல்லா ஷேப்பும் எல்லாருக்கும் ஒத்து வராது. ஆனால் நமக்கு வந்து ஓகே, நமக்கு வந்து கர்வ்டாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் கர்வ்டாக நம்ம ஃபேஸ் சூட் ஆகுதான்ற ஒரு விஷயம் இருக்குது. அதனால எது சூட் ஆகுதோ அதை பர்ஃபெக்டாக கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஓகே இது கரெக்ட் இதுதான்னா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணப்போ ஃபர்ஸ்ட் பார்டர் வரைவோம். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங் பண்ணணும், அவ்வளோதான். அது சிம்பிளாக அது ஒரு 40 minutesல முடிஞ்சிடும் ஆக்சுவல் அப்ளிகேஷன். பட் பிராக்டிஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து ஸ்கின் மாதிரியே இருக்கும். நம்ம ஸ்கின்ல பண்ணா என்ன ஒரு ஃபீல் வருமோ அது வந்து இந்த இது கொடுக்கும் அவங்களுக்கு. சோ இப்படிதான் வந்து இதுல ஸ்ட்ரோக்ஸ் போட்டு பிராக்டிஸ் பண்ணுவாங்க. இதுல பிராக்டிஸ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்துடும், மூவ்மெண்ட், ஹேண்ட் மூவ்மெண்ட். அதுக்கப்புறம் பண்ணும்போது ஈஸியா. இது வந்து மைக்ரோ பிளேடிங்கான செட்டு. இது யூ கிளிப்பு, இது ஒரு கிளிப்பு. ஸோ இது யூஸ் பண்ணலாம், மைக்ரோ பிளேடிங் பண்ணுறது தான். பட் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது மைக்ரோ ஷேடிங் தான். ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஆல்சோ இது வந்து இங்க் எல்லாருக்கும் எல்லா கலர் இங்கோ இல்லை எல்லாருக்கும் பிளாக்கே எல்லாம் பண்ண முடியாது. ஒருத்தவங்க டஸ்கி காம்ப்ளெக்ஷன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று, ஃபேரா இருந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி. சோ அந்த ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அந்த கலர் சூஸ் பண்ணனும். சோ அது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி கொடுத்துருவாங்க. சோ சோ இந்த அந்த கோர்ஸ் பத்தி சொல்லு ஜாக்கி. உனக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சா இல்ல எனக்கு வந்து ஆசையா இருந்ததுல படிக்கணும்னு போனேன். பட் உனக்கு வந்து டிராயிங் பண்ணி ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அது ரொம்ப ஈஸி இன்னும். ஏன்னா உனக்கு இந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், நம்ம வந்து பார்த்த உடனே கற்றுக்கலாம். ஏன்னா பேசிக்கலாக வரைகிறது தான். ஸோ நீ கரெக்டாக வரைய தெரிஞ்சிடுச்சுனாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆகிடும். அது எக்ஸ்ட்ரா ஸ்டெப் என்னன்னா அந்த நீடில் வச்சு நம்ம பண்ணும்போது கொஞ்சம் பயம் எல்லாம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். பட் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கும்போது உனக்கு அந்த பயமே தெரியாது. 3வது நாளே நம்ம வந்து நீடில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ண விட்டுருவாங்க. அதனால ரொம்ப சிம்பிளாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஈஸியாக இருந்தது எனக்கு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு தான் நம்ம அதிகமாக டைம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து உனக்கு மட்டும் தான் பண்ணுறேன் நான். நம்ம இதுக்கு ஒரு செட்டப் போட்டு பண்ணால் டெய்லி ரெகுலராக பண்ணலாம். பட் எனக்கு அது அவசியம் இல்லை. நம்ம வேலை இருக்கிறதுனால நம்ம சரி நம்ம ஹாபி மாதிரி இதை பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு டச் பண்ணி விடுறதே போதும். சோ ஃபார் தி ரெக்கார்ட் சொல்லணும்னா இவங்க படிச்சது சிவில் இன்ஜினியரிங், வேலை பார்க்கிறது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். ஆனா வந்து இவங்களுக்கு பிடிச்சதுன்னு பார்த்தா ஸ்டிச்சிங் பிடிக்கும். அதனால வந்து ஸ்டிச் பண்ணி தருவாங்க. சோ டெய்லரிங் கிளாसेस போயிருக்காங்க. அதே மாதிரி ரிலேட்டட் டு ஃபேஷன் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால இது மைக்ரோ பிளேடிங் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன் இன்ட்ரெஸ்ட் அவங்க போய் கத்துக்கிட்டாங்க. இந்த கோர்ஸ்க்கு எவ்வளவு ஆச்சு நமக்கு? 4 டேஸ். ஆமா 4 டேஸ் போனேன். கோர்ஸ் ஃபீ வந்து நான் போகும்போது $3,500. $3,500. இப்போ நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல இதையே ப்ரொஃபஷனா சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க அந்த ஸ்கூல் ஆஃப் பிஎம்யூ ஓட டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அவங்க இப்போ கலிஃபோர்னியால இல்ல, அது மூவ் டு டெக்சாஸ், ஆஸ்டின் போயிட்டாங்க. பட் ஆனா அவங்க எவ்ரி ஸ்டேட்ல அப்பப்போ கிளாसेस போடுறாங்க. கிளாसेस எப்பயாவது டிராவல் பண்ணாங்கன்னா எனி கிளாसेस நீங்க எனி பிஎம்ஓ கிளாसेस கலிஃபோர்னியால நிறைய பேர் வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல நம்ம பண்ணனும்னா ப்ராப்பர் லைசென்ஸ் வச்சு பிராக்டீஸ் பண்ணி இன்ஃபேக்ட் அந்த கிளாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு லைசென்ஸ் ஒரு சர்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணணும். ஹைஜீன் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன் அது. ஸோ எவ்வளோ ஹைஜீனிக்காக நம்ம இதை பண்ணணும், அந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் இருக்குது. அது முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனால் தான் கிளாஸ்க்குள்ளே விடுவாங்க. கிளாஸ் முடிச்ச உடனே இது ஆக்சுவலாக நம்ம ப்ரொஃபஷனல் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கணும், லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நீ வந்து ப்ரொஃபஷனலாக அதை பண்ண முடியும். இது வந்து தின் நீடில், இது வந்து அவுட்லைன் வரைகிறதுக்கு. இன்னொரு வந்து கொஞ்சம் திக் நீடில், இது வந்து உள்ள ஃபில்லிங்க்கு. ஸோ நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது மைக்ரோ ஷேடிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இது நான் ப்ராக்டிஸ் வச்சிருந்தேன் இங்கு. ஆக்சுவலாக நம்ம இதுலேருந்து தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம உனக்கு யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்பிரஸோ. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆக்சுவல் மோட்டர், இதுதான் மோட்டர்.
ஓகே. ஸோ இதுதான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இவ்வளோ சின்னதாக இருக்குல்ல, இதில் தான் இந்த இந்த நீடில் போட்டு ஏதாவது ஒரு நீடில் எடுத்து போட்டு பண்ணுமா காட்டலாம். இது வந்து மோட்டாரு. இதில் வந்து இது ப்ரெஸ் பண்ணிட்டுன்னா ஆன் ஆஃப். ஓகேவா? இந்த வந்து காகுல் நமக்கு வேணும். ஏன்னா கண்ணு எக்ஸ்பேண்ட் நல்லா ஜூம் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஐப்ரோஸ் வந்து க்ளீனாக பார்க்கணும். அதுக்காக இந்த லென்ஸ் இது ஒன்று. சரி, ஓகே. இப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் அப்ல தெரியும். ஆல்ரெடி வந்து நான் மைக்ரோ ப்ளீடிங் பண்ணதோட அந்த ஸ்டெயின் வந்து உள்ள இருக்கு. ஆனா நெறைய இடத்துல கலர் போயிருக்கு. அண்ட் வந்து எக்ஸ்ட்ராஸ் க்ரோ ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் வந்து மைக்ரோ ஷேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா கலர் நல்லா ஃபேட் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளா இந்த மாரி ஃபுல்லா கலர் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் திரும்ப ஃப்ரெஷ்ஷா பண்ணலான்றதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். இப்போ ஓரளவு ஃபுல்லாவே கொஞ்சம் கலர் ஒரு 80% போயிடுச்சு. இங்க் இது சார்கோல் பேஸ்டட் மாதிரி இது உள்ளேருந்து எடுக்கும் போதே வரும். பிளாக் த்ரெட்டா? ஓகே பிளாக் ஃபைன். த்ரெட். ஓகே. இதுதான் வச்சுட்டு மார்க் பண்ணுவோம். இதுதான். சரி, ஓகே. சரி, ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த மார்க்கிங். ஷேடிங் ப்ரொசீஜர் கூட அவ்வளோ நேரம் ஆகாது. ஆனா மார்க்கிங்க்கு வந்து கொஞ்சம் நெறைய டைம் தேவைப்படும். ஏன்னா கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து ப்ரிசைஸா மார்க் பண்ணணும். நம்மளோட ஃபேஸ் ஷேப்புக்கு ஏத்த மாதிரி. ரொம்ப நம்ம ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ட ரொம்ப முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னாலும் ஒரு மாரி ஆர்ட்டிஃபிஷியல் ஆயிடும். தள்ளி இருந்தாலும் ஒரு மாரி இருக்கும். அதனால எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் மார்க் பண்றது தான் கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். அதனால வந்து இப்போ முதல்ல மார்க்கிங் தான் பண்ணிட்டுருக்காங்க. இதுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் மெஷர்மென்ட்ஸ்லாம் இருக்கும். ஆ இயரோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்லருந்து நம்மளோட அந்த ஐப்ரோவோட ஆர்ச்சோட ஃபினிஷிங் பாயிண்ட் அப்படிலாம் சிலது வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து மார்க் பண்ணி அது ஒரு தடவைல கரெக்ட்டா வராது. அது கொஞ்சம் நமக்கு ஒரு 2, 3 தடவ செக் பண்ற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கு அப்படின்னு. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி, திரும்ப எரேஸ் பண்ணிட்டு திரும்ப பண்ணணும். ஸோ இது மட்டும் தான் எப்பவுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நம்ம ஷேடிங் கூட சீக்கிரமா நீடில் வச்சு பண்ணிடலாம். ஸோ அந்த ஸ்டெப் தான் இப்ப போயிட்டுருக்கு. ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுக்கு தெரியும் இது எப்படி லாங்கா போகும்னு. இதுவே பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு 3:00 ஸ்டார்ட் பண்ணோம். இதெல்லாம் முடிச்சு, எல்லாம் எடுத்து வச்சுட்டு போறதுக்கு 10:30 ஆச்சு. 10:30 வரைக்கும் எங்களுக்கு இதுக்கு டைம் தேவைப்பட்டுச்சு. ஏன்னா, அது ஒரு தடவ மார்க் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு பார்க்க ஸ்ட்ரெய்ட்டா இருக்கும். ஆனா, இப்போ வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதனால நானுமே வந்து எனக்கு கரெக்ட்டா இருந்தாலுமே, நான் என் பையனையும் கூப்பிட்டு கேட்டேன். "உனக்கு எப்படி இருக்கு? இது ஏதாவது தெரியுதான்னு?" அவன் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் சொன்னான். அதனால அதுக்கேத்த மாதிரி மாத்துனோம். இந்த மாதிரி நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஆப்போசிட்ல பார்க்குறவங்களுக்கு அது எப்படி தெரியும்? அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு, இப்ப மார்க்கிங் முடிஞ்சிருச்சு. மார்க்கிங் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி வந்துரும். எவ்ளோ நமக்கு ஷேப் தேவை இல்லன்னு. ஸோ அத வச்சு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து ஃபுல் ப்ரோவ ஷேவ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. பட் அது மாரி பண்றது வந்து எனக்கு செட் ஆகாது. ஆ ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும் பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் நேச்சுரலான ஷேப்பே வேணும். அதனால நான் வந்து என் ப்ரோலயே தான் பண்ணியிருக்கேன் இதுவரைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் கிட்ட மைக்ரோ ப்ளேடிங் பண்றேன். இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிடுவேன். ஆனா ஒரு தடவ கூட நான் ஃபுல் ப்ரோ வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பண்ணதே கிடையாது. எனக்கு என் ப்ரோலயே வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஷேப்பும், கொஞ்சம் கலரும் மட்டும் இருக்கிறது தான் பிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து அவுட்லைன் வந்து ஷேப் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் டிஃபைன்டா தெரியறதுக்காக அந்த ஒயிட் கலர்ல ஒரு ஸ்கெட்ச் மாரி இருக்கும் பவுடர். அத வச்சு அப்படியே ஃபுல்லா அவுட்டர் லைன் மார்க் பண்ணிடுவாங்க. அது மார்க் பண்ணிட்டோம்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆ இப்ப எப்படி நமக்கு ஸ்கெட்சிங் புக்லலாம் இருக்க மாதிரி அவுட்லைன் வந்துருச்சுன்னா, உள்ள கலர் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆ அதே மாதிரி எனக்கான புது நீடில் போட்டுட்டு, ஒரு தடவ வந்து அந்த ஸ்கின் மாதிரி இருக்கிற அந்த ஷீட்ல வந்து பண்ணி பாப்பாங்க. ஸோ அத ஒரு தடவ பண்ணிட்டோம்னா, நமக்கு எப்படி மெஹந்தி மாரி தான். நமக்கு எப்படி நீடில்ல கரெக்ட்டா வருதா, நமக்கு அப்படின்றது தெரியறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் பேட்டர்ன்ஸ் போட்டு பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஸ்ட்ரோக் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்படியே வந்து பேரலலா என்கிட்ட அவங்களோட புக்க குடுத்துட்டு, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஒரு தடவ படிச்சுக்கோ ஞாபகமா அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 24 ஹார்ஸ் வந்து அதுல தண்ணி படாம இருக்கணும். அதே மாதிரி நம்ம சன்லைட்ல போறது பண்ணக்கூடாது. ஆ அப்புறம் வந்து ஸ்வெட் ஆகக்கூடாது. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஒரு 24 ஹார்ஸ் மட்டும் நம்ம அந்த மாதிரி சேஃபா பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா வந்து
மைல்டான சோப் மாதிரி ஏதாவது வச்சு நீங்க அந்த இடத்த கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரேப் சீட் ஆயில் அப்ளை பண்ணலாம் ட்ரை ஆகறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு ப்ரொசீஜர். ஸோ அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இப்ப வந்து அங்க அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ரொம்ப பார்த்து பார்த்து பொறுமையா பண்ணாங்க. ஏதாவது வலிச்சிடக்கூடாது அந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் நம்ம ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம். அதுக்காக தான் நமக்கு டைமே ஆகுமே. இதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மிங் சொல்யூஷன் இருக்கும். இயர்பட்ஸ் வச்சு அப்ளை பண்ணாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்மிங் சொல்யூஷன் அப்ளை பண்ணிட்டு, ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் விட்டுருவாங்க. அது விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த இடமே ஃபுல்லா நமக்கு மரத்து போற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அவங்க நீடில் வச்சு பண்ணா தான் நம்ம வந்து இந்த கண்ண சுருக்குறது, பெயின் நமக்கு இருந்ததுன்னா, நம்ம ஒரு மாரி பிளிங்க் பண்ணுவோம், கண்ண சுருக்குவோம், அந்த மாரி ஏதாவது பண்ணுவோம்ல. ஸோ அப்ப ஷேப் மாறிடும். ஸோ ஃபுல்லா நம்பிங் ஆற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு சிலருக்கு அது 10 மினிட்ஸ்ல நம்பிங் ஆகும். ஒரு சிலருக்கு ஒரு 20 மினிட்ஸ், 25 மினிட்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்ட்ரோக் அவங்க லைட்டா நீடில் வச்சுட்டு தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. அது நமக்கு பெயின்ஃபுல்லா இல்லாம இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்பதான் அவங்களாலயும் கம்ஃபர்டபுளா ஸ்க்ராட்ச் பண்ண முடியும். இது ப்ரொசீஜரே வந்து நமக்கு அத ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த இங்க்க உள்ள இறக்கறது தான். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லா பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கொஞ்சம் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மார்க்கிங்க்கு தான் டைம் ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைனல் அவுட்புட்டு. ஆ ரொம்ப டார்க்கா தெரியிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனா வந்து இது வந்து நமக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் அப்படி கிடையாது. நமக்கு போக போக இது அப்படியே நேச்சுரலா மாறும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு நமக்கு அந்த ஸ்கின் வந்து நார்மல் ஆயி ட்ரை ஆகணும். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐலிட்ஸ் எல்லாம் அது பண்ணுனதுனால அப்படியே கொஞ்சம் வீக்கமா இருக்கு. ஆ அதே மாதிரி அந்த இங்க் எல்லாமே கொஞ்சம் டார்க்கரா தெரியுதுல்ல. இது வந்து ஆஃப்டர் 24 ஹார்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நார்மலா மாறிடும் ஸ்கின்னு. ஆ அது அப்படியே கொஞ்சம் இங்க்கும் வந்து போக போக அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆயி கரெக்ட்டா இருக்கும். ஒரு 1 வீக் அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ரிசல்ட்ஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you so much for choosing to watch this vlog. See you in the next video. Until then, take care. Bye bye.